திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் அனைத்து கட்சிகளும் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தற்பொழுது காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் இடத்தில் கமல் போட்டியிடுவார் என்ற தகவல் கசிந்திருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். அனீஷ், நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் திமுக அதன் கூட்டணி கட்சிகள் அனைத்துடனும் ஏற்கனவே முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணியில் இணையும் என்ற தகவல் வெளியாகியிருந்தது. அப்படி இணையும் பட்சத்தில் கோவை அல்லது தென்சென்னை தொகுதி, இரண்டு தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை வழங்க வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யம் சார்பாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல எந்த கூட்டணியில் போட்டியிட்டாலும் டார்ச் லைட் சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் என்ற தகவலையும் வெளியிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் மக்கள் நீதி மய்யம் மற்றும் இன்னும் திமுகவுடன் கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு வராத நிலையில் தற்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து மக்கள் நீதி மய்யம் இந்த தேர்தலை சந்திக்கும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸில் ஒதுக்கப்படும் இடத்தில் மக்கள் நீதி மய்யம் ஏதேனும் ஒன்று அல்லது இரண்டு இடங்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல காங்கிரஸ் கூட்டணியில் தான் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கும் என்று தற்பொழுது மக்கள் நீதி மய்யம் சார்பாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் காங்கிரசுக்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டது. இந்த நிலையில் இந்த முறையும் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க இருப்பதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிட்டாலும் டார்ச் லைட் சின்னத்தில் தான் இரண்டு தொகுதிகளையும் எதிர்கொள்ளும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. கோவை அல்லது தென்சென்னை தொகுதியில் ஏதேனும் ஒரு தொகுதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலும் சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளையும் திமுக தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. இந்த முறையும் அதே வேட்பாளர்கள் இந்த 3 தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தென்சென்னை தொகுதி அவர்களுக்கு வழங்கப்படுவார் கேள்விக்குறியான ஒன்றுதான். கோவை தொகுதியை பொறுத்தவரையிலும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கப்பட்டிருந்த நிலையில் இந்த முறையும் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தொகுதியை வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது அந்த 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை வழங்க வேண்டும் என்ற மக்கள் நீதி மய்யம் தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் மக்கள் நீதி மய்யத்திற்கு எந்த தொகுதிகளை வழங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதே போல காங்கிரஸ் கட்சிக்கு 5 தொகுதிகள் வழங்கப்பட இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதில் 2 தொகுதியை மக்கள் நீதி மய்யத்திற்கு வழங்கப்பட்டால் 3 தொகுதிகளில் தான் காங்கிரஸ் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது 7 தொகுதியாக வழங்கி 5 தொகுதிகளில் காங்கிரசும் 2 தொகுதிகளில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடுமா என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.